ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 9ல் இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வந்து அடம் பிடிச்சி வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன், அது வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அதுவும் சூரியனுடைய சாரத்தில் பக்தி சார்ந்த விஷயங்கள், அதாவது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களது 3 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெளியூர் பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயங்கள், ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருங்க. மற்றபடி வந்து உங்களது 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த குரு வக்ரம் போதே கொஞ்சம் இந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டிலேடாக போகிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி வந்து வேலையாகும்னா வேலையில் நல்லா ஆகும். பட் பிரயாணங்கள் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கில் போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அது ஒரு 10 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது தொழில் ரீதியான விஷயங்களே கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தின்னு சூரியன் வந்து 9ல் இருக்கும்பொழுது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுவும் வந்து அது சுயசாரத்திலே இருக்கும்போது நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து நல்ல விஷயங்கள், அதாவது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா முனைப்பாக இருப்பீங்க. புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலபுலன்கள் தாயாரோட வாக்குவாதங்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி வந்து செவ்வாய் வந்து 1 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் வருது. அப்பாவை வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக ஒரு விரக்தியாக என்னடா அது இப்படி இருக்குது லைஃப் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவன செலவு இல்லை வந்து பாசஸால் ஒரு ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி வந்து மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கார். பெரிய ஒரு திட்டங்கள், பெரிய ஒரு வளர்ச்சிக்கான முயற்சிகளை அற்புதமாக கொடுத்துருங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரன். குரு வந்து 9 12ஆம் அதிபதி குரு 3ல் இருக்குது. பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரயாணம் பண்ணுற இடத்துல வந்து சின்னதாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில், அதாவது ஸ்பீடில் வந்து வேலையாகலை, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரன். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தொழிலில் வந்து நம்ம நினச்ச வேகத்துக்கு போக முடியல. நம்ம நினச்ச அந்த ஒரு ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்போம், அந்த எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரன். புதன் 3 6ஆம் அதிபதி புதன் 9ல் இருக்கும்போது பிரயாணங்களாக நல்ல வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் உத்தியோகத்துலேயும் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்கும். சில பேருக்கு வந்து நல்ல ஒரு பதவி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து கேது தேசம், கேது 5லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள், தாயார் வழிபாடு, தாயார்னால் உங்களுடைய தாய் வழி தெய்வங்களை போய் வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க.
மேஷ லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தியந்திரன் சுக்கிரன் 2 7ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது கணவன் மனைவி பிரயாணங்கள் அதிகமாக போகிறது, கோயில் போயிட்டு ஒரு வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள், குலதெய்வத்துக்கு போய் பார்க்குறது, இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நமது ஜாதகத்தில் குழந்தைகள். ஸோ எல்லாமே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா, இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு 3 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை 2 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பற்றி பேச போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி வந்து எப்படி இருக்கார், ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ 5ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும், 7ஆம் அதிபதிங்கிறது வந்து 2ஆம் குழந்தையாகும், 9ஆம் அதிபதிங்கிறது 3ஆம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து ஒரு சுக்கிரன் 3ஆம் இடம் சொல்லுவோம். ஸோ 3ஆம் இடத்துல இருக்குன்னா அப்போ வந்து 4க்கு 3 இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும், தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவோம். அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே, ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தேல். ஸோ தேல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும். ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயார் கொடுக்கும் அந்த பிறந்த டைமில். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர். ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்தை பிறந்து இருக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள், அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாவிடவும் மாட்டோம். வந்து விருச்சிக ராசியில் பிறக்கும்போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உளைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க. இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணும். அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல, அந்த ஒரு சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்மராசிக்காரர்கள். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி அந்தரங்களையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மன காயங்களையோ கொடுக்கும். வந்து இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது ஏன்னா வந்து அந்த 5-8 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு சங்கடங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு. இப்போ 2வது குழந்தை பார்க்கும்போது 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்காங்கிறத அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகிடுது, குழந்தைக்கும் நமக்கும் ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா, என்னை பொறுத்த வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல், அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும். நீங்கள் வந்து குரு பகவானும் போதே யார் வருவாங்கன்னா சித்தர்கள் தான் வருவாங்க. ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்லா அவங்களுடைய குணநலன் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக. ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது, ஒரு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது வந்து பரிசீலித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.